பிரேசிலில் முன்னாள் அதிபர் ஜெயர் போல்சனாரோவின் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டனர். கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா வெற்றி பெற்றார். எனினும் இந்த வெற்றியை ஏற்காத போல்சனாரோவின் ஆதரவாளர்கள் அதிபர் மாளிகை, உச்சநீதிமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து வன்முறைகளில் ஈடுபட்டனர். தேர்தல் முடிவுகளை மாற்றி ராணுவத்தின் மூலம் ஆட்சியை கவிழ்க்க போல்சனாரோ சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இதில் போல்சனாரோவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் தனக்குள்ள ஆதரவை வெளிக்காட்டும் விதமாக சாகோ பாலோ பகுதியில் ஜெயர் போல்சனாரோ பிரம்மாண்ட பேரணி நடத்தினார். இதில் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு போல்சனாரோவுக்கு ஆதரவான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு கோஷமிட்டனர். இதனால் சாகோ பாலோ பகுதியில் உள்ள பிரதான சாலைகளில் போக்குவரத்து முடங்கியது.